الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم تعالى ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى وقال رسول الله صلى الله عليه وسلم من قام وصام في رمضان غفر له ما تقدم من ذنبه وما تأخر آمنا بالله صدق الله مولانا العلي وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين ربي اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغلل عقدتنا من لساننا ويفقهوا اقوالنا وافعالنا واعمالنا ويهدنا في الدارين ربي يسر ولا تعسر وتمم بالخير ونصر والنساء سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم شمس الانبياء وبدر المرسلين وثاني الانبياء وخيار المتقين الله يا هادي يا خير الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து இந்த புனிதமான ரமலானை நாம் போன்றவர்கள் எல்லாம் இடத்திலே இல்லாத சூழ்நிலையிலே நம்மை சந்திக்கக்கூடிய ஒரு அருள்பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த வல்லையை நாம் எல்லாம் ஒருவருக்கே உண்டாகுக அவனது அன்பும் அவனது அளப்பரு கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றும் போல் என்றும் பரந்த மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாகியும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான் அதற்குரிய கூலியை கொடுத்தே தீருவான் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் இன்புற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என இறைவனிடம் இருக்கிற வேண்டி பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, இஸ்லாமிய கடமைகள் 5: ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இப்படி இஸ்லாமிய கடமைகள் 5. எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி விடுகிறாரோ அவர் முஸ்லிமாக ஆகிவிடுகிறார். முஸ்லிமாக ஆன பின்னால் 4 கடமைகள் அவர் மீது கட்டாயமாக்கப்படுகிறது. தொழுகை கட்டாயம், நோன்பு கட்டாயம், ஜக்காத்து கட்டாயம், ஹஜ் கட்டாயம். இந்த 4 கடமைகள் கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த 4 கடமைகளிலே செய்யக்கூடியவரை, இந்த 4 கடமைகளை செய்யக்கூடியவரை கலிமா சொன்ன உடனே இந்த 4 கடமைகள் யாருக்கு தகுதியோ அவர்கள் செய்வது கட்டாய கடமை. இந்த 4 கடமைகளை செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ஒரே பரிசு தான் கொடுக்க வேண்டும். இந்த 4 கடமைகளை செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் ஒரே பரிசு தான் கொடுக்க வேண்டும். ஆனால் பரிசை 2ஆக அல்லாஹ் பிரிக்கிறார். அதாவது தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் இதை செய்யக்கூடியவருக்கு ஒரு பரிசும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்
இதை செய்யக்கூடியவருக்கு ஒரு பரிசையும் அல்லாஹ் கொடுக்குகிறார் அன்புக்குரியவர்களே. அதாவது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தொழுகை, ஜக்காத்து, ஹஜ் இந்த மூன்றையும் செய்யக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையிலே செழிப்பான வாழ்க்கையை கொடுக்குகிறான், மறு உலக வாழ்க்கையிலே சொர்க்கத்தை கொடுக்குகிறான். யாருக்கிட்ட? ஈமான் கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து, ஹஜ்ஜை செய்யக்கூடிய மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்குகிறான், மறு உலக வாழ்க்கையில் என்ன செய்கின்றான்? சுவர்க்கத்தை தருகின்றான். அடுத்தபடியாக எந்த ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பின்னால் தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜோடு சேர்த்து நோன்பு வைக்கிறாரோ, நோன்பை நிலைநாட்டுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் ஒரு தனி சொகுசான வாழ்க்கையை கொடுக்குகிறான். என்ன வாழ்க்கையை கொடுக்குகிறான் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையிலே மிக செழிப்பான வாழ்க்கையை கொடுக்குகிறார். ரமலானிலே நோன்பு வைத்து ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செய்யக்கூடியவருக்கு என்ன செய்கின்றார்கள்? இந்த உலக வாழ்க்கையிலே அதாவது மிக செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்குகிறான் அன்புக்குரியவர்களே. யாருக்கு மாற்றமாக நோன்பை விட்டு தொழுது ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செய்கிறாரே அவருக்கு மாற்றமாக இந்த உலக வாழ்க்கையில் மிக செழிப்பான வாழ்க்கையை நோன்பு வைக்கக்கூடிய மனிதருக்கு கொடுக்குகிறார். நோன்பு வைக்காமல் தொழுது ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செய்கிறாரே அவருக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுக்குகிறார். ஏங்க நோன்புக்கு மாத்திரம் இவ்வளவு ஒரு சிறப்பு? எதற்காக நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை கொடுத்தார் என்று கூறியவர்களே, நன்றாக எண்ணி பார்த்தோமேயானால் அதாவது கலிமா சொல்லுவதன் மூலமாக முஸ்லிம் என்று உலகத்திற்கு தெரிகின்றது, தொழுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு தொழுகிறோம் என்று தெரிகின்றது, ஜக்காத்து கொடுப்பதன் மூலமாக யாருக்கு கொடுக்கிறோமோ யாருக்கு தெரியுதோ யார் வாங்குகிறாரோ அவருக்கு தெரிகின்றது, ஹஜ் செய்வதன் மூலமாக காபத்துல்லா உள்ளவர்களுக்கு மாத்திரம் நாம் கஜாரி என்பது தெரியும். ஆனால் ஒரு நோம்பாளியை பார்த்து, ஒரு நோன்பு வைக்கக்கூடியவரை பார்த்து தன் மனைவி கூட நோம்பாளி என்று சொல்ல முடியும். நைட்டு சாப்பிட்டு காய்கறி மனைவிக்கு தெரியாமல் டீ குடிச்சாருன்னா யாரு பார்க்க போறோம்? ஒரு நோன்பாளியை என்ன செய்ய முடியாது, யாருமே நோன்பாளி என்று என்ன செய்ய முடியாது, முடிவு பண்ண முடியாது. ஒரு நோன்பாளிக்கு நோன்பாளி என்று யாருக்கு தெரியும் தெரியுமா? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். நோன்பாளி தனித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அவருக்கு மாத்திரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். நோன்பாளி பிடித்திருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் தான் தெரியும், அல்லாஹ்வும் அவருக்கும் தான் தெரியும். நோன்பாளி பசித்திருந்தாலும் அல்லாஹ்வும் அவருக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆக நோன்பு என்பது யாருக்கு உள்ளது? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நேரடியாக உள்ளதோடு சொல்லக்கூடாது. நோன்பு என்பது அடியானுக்கு மாத்திரம் உள்ளது. நாம் பசித்திருப்பதும் தனித்திருப்பதும் விழித்திருப்பதும் யாருக்காக? நம் உடலை காப்பாற்றுவதற்காக, நம் உயிரை காப்பாற்றுவதற்காக, நம் உடலில் உண்டான உறுப்புகள் எல்லாம் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய தரசுகள் அழுக்குகள் வெளியாகுவதற்காக நாம் தனித்திருப்பதால், பசித்திருப்பதால், விழித்திருப்பதால் அல்லாஹ்வுக்கு ஏதாவது பலன், அல்லாஹ்வுக்கு ஏதாவது பலன் அனுப்பக்கூடியவர்களே. ஒன்னே ஒன்று அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறது. என்ன சந்தோஷப்படுத்துகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அடிபணிகின்றோம். ஆக நோன்பின் மூலமாக பிரயோஜனம் பெறுவது யார் தெரியுமா? நாம் தான். அதே நேரத்திலே இந்த காரியங்களை எல்லாம், இந்த தனித்திருத்தல், விழித்திருத்தல், பசித்திருப்பதெல்லாம் யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். தொழுகை யாருக்கு அது தேவையில்லை, ஹஜ் செய்யக்கூடியவருக்கு அது தேவையில்லை, அன்புக்குரியவர்களே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவருக்கு அது தேவையில்லை, ஈமான் கொண்டவருக்கு அது தேவையில்லை, தனித்திருத்தல் தேவையில்லை, விழித்திருத்தல் தேவையில்லை, பசித்திருத்தல் தேவையில்லை. யாருக்கு மாத்திரம் தான் தேவை? நோன்பாளிக்கு மாத்திரம் தான் தேவை. அல்லாஹ்வுடைய கடமையை முழுக்க தன்னுடைய அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நேரடியாக நிறைவேற்றக்கூடிய காரியம் நோன்பு ஒன்றுதான் இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே. ஆகையினால் தான் அல்லாஹ் மிக செழிப்பான வாழ்க்கையை யாருக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்?
நோன்பு வைத்து தொழுது ஜக்காத்து சதக்கா கொடுத்து வாழ்க்கையை வெற்றி செய்து ஈமான்தாரியாக வாழுகிறார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் தருகின்றார். அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்புக்குரியவர்களே, வணக்கத்திலேயே மிகச் சிறந்த வணக்கம் எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அஃதல் அமாலி ஐயில் அமாலி அஃதலு அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் நபிக்கு சொல்லித் தருகிறார், நபியே முகம்மதே, வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் எது என்று கேட்டால் நோன்பு வைப்பதுதான் எனக்கு சிறந்தது. ஏன் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நோன்பு ஒன்றிலேதான் மனிதன் என்ன செய்கின்றான், தன்னுடைய இச்சை எல்லாவற்றையுமே அடக்குகிறான். சைத்தான் தானா அடங்கி போயிடுவான். அந்த சைத்தான் தானா அடக்கப்பட்டுருவான். ஆனால் அதை விட பெரிய சைத்தான் எது? நம்மளுடைய நப்சு. சைத்தானுக்கு மாத்திரம்தான் அடக்கம், ரூஹானிக்கு அடக்கம் கிடையாது. நம்ம மூத்தா போய் நரகவாதியாக இருக்கிறவங்கல்ல, அவங்களுக்கு அடக்கம் கிடையாது. அவங்க கனவுல சாதாரண வந்து சேட்டை கூட பண்ணுவாங்க. யாருக்கு வருவாங்க? எல்லாத்துக்கும் வருவாங்க. நப்சை கட்டுப்படுத்தியவர்களுக்கும் வருவாங்க, நப்சை கட்டுப்படுத்தாதவர்களுக்கும் வருவாங்க. இவர்களை கெட்ட ரூபானிக்கு யார் புரிஞ்சுக்குவாங்க? உலகத்தில் இருக்கக்கூடியவர்களில் வழிமார்கள் ஒருவர்கள் புரிந்து கொள்வார்கள். மற்றவங்கெல்லாம் குழப்பத்தில் ஆட்ட ஆரம்பித்துருவாங்க. என்னடா அல்ல சைத்தானுக்கு கட்டுப்பட்டோம்னு சொல்றான், சைத்தான் கனவுல வந்தேன், சைத்தான் கனவுல வர்றதில்லை. நம்மளை இழந்த முன்னோர்கள் நரகவாதிகளாக இருந்தால் அவர்கள் கனவுடைய வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் தடை இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ரூபு எங்கேயே போறது கிடையாது. அவர்களுடைய உடலை விட்டு ரூபு பிடிக்கப்பட்ட உடனே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய கட்டெல்லாம் கபூருக்கு போகும். கபூருடைய கேள்வி கேட்கப்பட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க? அவர்களா அந்த ரூபை என்ன செஞ்சிருவான்? அவன் தனி உலகத்திலே பிரித்து விடுவான். ஆகையினால் அவர்களுக்கு தடை கிடையாது. ரமலான் சைத்தானுக்கு தான். ஆகையினால் அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பாடி தான் எனக்கு பிடித்து முகம்மதே. காரணம், அந்த நோன்புடைய காலத்திலே தான் எல்லாவற்றையும் இழக்குகிறான், தனித்திருக்குகிறான். எல்லாத்தையும் பேசுறதை விட்டு வாயை காப்பாற்றுறான். விழித்திருக்குகிறான். மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதை என்ன செய்கின்றான்? எனக்காக தொழுகை, இரவு நேரத்திலே தொழுகையை நிலைநாட்டுகிறான். வசித்திருக்குகிறான். என்ன பிரச்சனை உடம்புல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு பசித்திருக்கிறார். ஆகையினால் எனக்கு என்ன செய்யும்? நோன்பாளிகளை எப்ப முடியும்? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நோன்பாளிகளுக்கு என்ன தரஜாவை தருகின்றாய்? என்ன தரஜாவை தருகின்றாய்? அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு தரக்கூடிய தரஜாவை சொல்லுகிறேன், கேளுங்கள் நபியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் மீது ரஹ்மத் என்ற மலையை 10 நாள் இறக்குகிறேன். இரண்டாவது பத்திலே பாவ மன்னிப்பு என்ற மலையை 10 நாள் இறக்குகிறேன். மூன்றாவது பத்திலே உலக வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, மறு உலக வாழ்க்கையில் நஷ்டம் இல்லை, நரகம் என்று ஒன்று இல்லை என்ற மலையை 10 நாள் இறக்குகிறேன். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்பிற்குரியவர்களே, நோன்பாளிகள் நடந்தால் அவர்கள் முன்னாலும் வழக்குகள் நடப்பார்கள், பின்னாலும் வழக்குகள் நடப்பார்கள். அவர்களுக்கு எந்த துன்பமுமே ஏற்படாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றார், நோன்பாளி வாய் திறக்க மாட்டார், தேவையில்லாமல் வாய் திறக்க மாட்டார். அப்படி வாய் திறந்தால் அவருடைய வாயில இருந்து துர்நாற்றம் என்பதே வரவே வராது. வாயில ஒரு சிறப்பு வாடகை பார்த்துங்களா, அந்த வாடை கூட நோன்பு வைக்கக்கூடியவருக்கு நான் வரவிட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அந்த வாடை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், வரவிட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ஆகையினால் நோன்பாளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நோன்பாளிகளிடத்திலே யாராவது தேவையில்லாமல் பேசினால் ஒரே வார்த்தை சொல்லுங்க, அனசாயி, நான் நோன்பாளி, என்னிடத்திலே தேவையில்லாமல் பேசாது, என்னிடத்திலே தேவையில்லாமல் பேசாதே. நான் பேசுவதற்குண்டான காலம் இதுவல்ல, இது அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய காலம். நான் அல்லாஹ்விடத்திலே தொடர்பாக இருக்குகிறேன், அவன் என்னிடத்திலே தொடர்பாக இருக்குகிறான். எல்லா காலத்திலும் தன்னுடைய சிம்மாசனத்தை அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தில் வைப்பது கிடையாது.
எல்லா காலத்திலும் வலிமார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், நபிமார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், ரசூல்மார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் என்ன? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். ஆகையினால் நாம் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வோடு நோன்புடைய காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்கள். இதுதான் நோன்பாளிக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அப்ப நோன்பாளுடைய வாயில இருந்து என்னங்க வரும்? கஸ்தூரி வாடை வந்து கொண்டே இருக்கும். ஒரு நோன்பாளுடைய வாயில இருந்து கஸ்தூரி வாடை வந்து கொண்டே இருக்கும். அது யாருக்கு தெரியும்? வழிமார்களுக்கு உலகத்திலேயே தெரியும். வழிமார்களுக்கு உலகத்திலேயே தெரியும். இறை நேசர்களுக்கு உலகத்திலேயே தெரியும் அன்புக்குரிய அருமை வருவாங்க. நமக்கு நன்றாக தெரியும். ஒரு மனிதர் ஈமான் கொண்டு அவர் தொழுது ஜக்காத்து கொடுத்து ஹஜ் செய்தாரையானால் அவருக்கு சொர்க்கம், அவருக்கு சொர்க்கம். அதே நேரத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு என்ன தெரியுமா? இவர்கள் போகக்கூடிய சொர்க்கத்திற்கு நோன்பாளி போக மாட்டார். இவர் போகக்கூடிய சொர்க்கத்திற்கு நோன்பாளி போக மாட்டார். அன்புக்குரிய அருமை நோன்பாளி போக மாட்டார். நோன்பாளி என்று அல்லாஹ் இந்த உலகத்தில் நோன்பாளியுடைய உள்ளத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தை எப்படி அமைத்திருக்கிறானோ அதே மாதிரி நோன்பாளிக்கு தனி சொர்க்கத்தை அல்லாஹ் ரையான் மணவாடுள்ள சொர்க்கம், மணவாளர்கள் செல்லக்கூடிய சொர்க்கத்தில் எல்லாம் நோன்பாளிகளுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறார். நல்லா நீங்க பாருங்க. நம்மள கூட ஒரு சிலர் பையானுக்கு போனோம்ட்டு நம்மள ஆம்பளைகளும் டீ குடிப்பாங்க, நோன்பு வைக்காது. பெண்கள் சாதாரணமாக சாப்பிடுவாங்க. காபீர்கள் என்ன செய்ய மாட்டார்கள். காபீர்கள் நம்மளை நிப்பாட்டி கொண்டு அவர்கள் டீ குடிக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். காரணம் சொல்லுவாங்க, பாய்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க, பாய்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்னால் சாப்பிடுவது கஷ்டம், சாப்பிடக்கூடாது. இடையில் குடிபானங்கள் குடிக்கக்கூடாது. காரணம் பாவம் என்று அவர்களே சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருடைய உள்ளத்திலேயும் இந்த நோன்புக்கு அல்லாஹ் மரியாதையை கொடுத்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே. இந்த ரமலானுடைய மாதத்துக்கு 8 பேர், ரமலானுடைய மாதத்துக்கு 8 பேர் அல்லாஹ் சொல்லி தருகிறார். முதலாவது பேர் சௌமு சஹரி, இது நோன்புடைய மாதம். இது நோன்புடைய மாதம். யார் நோன்பை விடலாம் தெரியுமா? நோன்பு வச்சா மூக்கா போயிடும் என்றவங்க நோன்பை விடலாம். எனக்கு சக்கரை இருக்க சத்து, அப்படி இருக்க சத்து, இப்படி இருக்க சத்து, அதெல்லாம் நோன்பு வருவதற்கு அனுமதியே கிடையாது. நோன்பு வருவதற்கு அனுமதியே கிடையாது. என் கால் கூட வீங்கி இருக்கு. நிர்வாகமும் என்ன சொல்ல, மக்களுக்கு நின்று பேசுகிறது, அல்லாட்ட சொல்லி போட்டு பேசுறது, நின்று பேச போறேன். என் கால் வீக்கத்தை குறைக்க வேண்டியது உன்னுடைய பொருள். அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு நோன்பாளி எதை சொன்னாலும் கேட்பார். ஒரு நோன்பாளியை யார் மதிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மதிப்பான். அவர் காபிராக இருக்கட்டும், முஸ்லிக்காக இருக்கட்டும், அவர் முனாஃபிக்காக இருக்கட்டும். அன்புக்குரியவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய பயான. பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு மஜூசி வாழ்ந்தார். பெருமானார் சொல்லக்கூடிய விஷயம், பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு நெருப்பு வணங்கி வாழ்ந்து கொண்டிருந்தார். நெருப்பு வணங்கி ஒரு நாள் அவர் வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய மகன் நோன்பு காலத்தில் வெளியே நின்று சாப்பிட்டு இருக்கார். மகனை அழைத்தார். பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, பிள்ளைங்க சேட்டை செய்யறான்னு யார் அடிக்கல் நினைக்காது. அடித்தவனை எதையும் சாதிக்க போறது. என் பிள்ளை மதரசா வரக்கூடிய 12 பேர் மதரசா பள்ளிக்கூடம் விட்டவன நேரம் என்னதே வருவாங்க. மதரசா முடிஞ்ச பின்னால் அடித்து கிடக்கினா கூட அவருக்கு ஒரு முடியாமல் ஒன்றை கூட போகணும். ஏன்னா என் பிள்ளைகளை கீழே பாசம் வைத்து என் பிள்ளைகளை வளர்க்கிறேன். நாளைக்கு என் பிள்ளை எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. என்னட்ட ஓதுற 500 மாணவர்கள் எனக்கு பதில் சொன்னால் நானும் என் மனைவி சொந்தம் போய்விடும். அந்த மஜூசி மகனை அழைக்கிறார், வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். அழைத்து சொல்றாரு, யா இப்படி இந்த மாசத்தை பற்றி உனக்கு தெரியுமா? மகன் கேட்கிறாரு, இந்த மாசம் என்ன மாசம்? தந்தை சொல்லுகிறார், ராதா சஹரு ரமலான், இது முஸ்லீம்கள் நோன்பு வைக்கக்கூடிய மாதம்.
மகன் இருக்கிறார், நீ மாதா நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மஜூசி சொல்லுகிறார், எல்லாரும் முஸ்லிம்கள் பட்டினியாக இருப்பார்கள், தனித்திருப்பார்கள், பசித்திருப்பார்கள், விழித்திருப்பார்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், அந்த குழு நீ சாப்பிடுகிறாய் அல்லவா, நீ சாப்பிடுகிறாய் அல்லவா, பெரிதாகி எல்லாருக்கும் மத்தியில் உட்கார்ந்து சாப்பிடுகிறாய் அல்லவா, இதை செய்யலாமா? இது நம்ம சொல்றோம், நாங்கள் கடவுளை சொல்றோம், தொடர்ந்து எங்களுக்கு வேற நோன்பு வைக்க வெளியில் அடைய நோன்பு வைக்க முடியாது, சக்கரை அதிகமாக இருக்கிறதுக்கு நோன்பு வைக்க முடியாது, குடும்பத்தை காப்பாற்ற நோன்பு வைக்க முடியாது. இல்லை இனிப்பாரு அதை கனிமா வர வேணும், நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நல்லா வாழ வேணும், நம்ம பட்ட கஷ்டத்தையே படணுமா? இதெல்லாம் நினைக்கிறது நோன்பு வைக்காமட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும்? பெருமானாத்த ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போய் என்ன செய்யன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பொண்ணை பார்க்காத, அந்த பொண்ணுடைய தாய் தகப்பன் அண்ணே நன்றி சின்னதாக. அதே இன்னொரு சஹாபி வந்து கேட்டாங்க, என் மகனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போய் என் மகனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போய் அப்பயும் கேட்டாங்க, தாய் தகப்பனை பார்க்க, தாய் தகப்பனை பாரு, அந்த பிள்ளையுடைய சொந்தக்காரர்களை பார், அவர்கள் ஒழுக்க சீரர்களாக இருந்தால் அந்த பிள்ளை ஒழுக்க சீரராக இருக்கும், இல்லை என்றால் ஒழுக்க சீரராக இருக்கும். அப்ப நம்மளுடைய நடைமுறை எப்படி இருக்குகிறது அதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமையும். இதை பத்தி யாராவது சிந்திக்கிறோமா? நண்புக்குரிய அருமை மக்கள், நோன்பு இருப்பதுனால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? இமாம் ஷாஃபி இஷா தொழுகைக்கு பின்னால சஹருக்கு முன்னால ஒரு குர்ஆன் முடிச்சாங்க. ஒரு குர்ஆன் தொழுகையிலே முடித்து போட்டுத்தான் இமாம் ஷாஃபி என்ன செய்வார்கள்? சவர் சாப்பிடுவார்கள். அவருடைய நோக்கு என்ன தெரியுமா? மூலக்காய்ச்சல். கடைசியா ஒரு சட்ட கிதாப் எழுதியிருந்தார், மூலக்காய்ச்சல். அவர் மூளையில இருந்து ரத்தம் வழிவதற்கு ஒரு சின்னத்தை வச்சிருக்காங்க கீழே, அந்த நிலையிலும் எழுதி கொண்டே இருந்தார். அந்த நிலையிலேயே ரூபம் ஒரு குர்ஆன் படித்த மனுஷனுடைய நிலைமை. இமாம் அபூ ஹனீஃபா இஷாவுடைய தொழுகையோடு ஒரு குர்ஆனை முடிப்பார், ஃபஜ்ரிலேயும் அந்த ஒழுங்கோடு தொழுவார். இமாம் ஜாஃபர் சாதிக் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய மகன் இஷாவுடைய தொழுகையோடு என்ன செய்வார்? ஃபஜ்ர் தொழுகை தொழுவார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கெல்லாம் ஏன் நம்ம படாத கஷ்டம் அவங்க எதுக்கு படணும்? பன்னடியா கபூர் அவங்களுக்கு அல்லது டைல்ஸு திரையை போட்டு அவங்க அடங்க போறாங்களா? அவங்க நல்லா புரிஞ்சாங்க இந்த உலக வாழ்க்கைய. இது நிரந்தரம் புரிஞ்சாங்க. ஆகையினால் புரிந்ததினால் அவர்கள் இருந்த காலத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஓடுறோம், ஒடியாடுறோம், நம்ம பகலாக்குறோம், பகலை ரொம்பாக்குறோம். நம்ம காரியங்கள் ஏதாவது மன நிம்மதி வருதா? மன நிம்மதி வருதா? வராததுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய இபாதத்து இல்லை, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்து இருந்துச்சு. அப்ப அந்த மஜூசி சொன்னார் மகன்கிட்ட, முஸ்லிம்கள் நோன்பு வைக்கக்கூடிய காலம், ஆகையினால் இனிமேல் சாப்பிடாது, இனிமேல் சாப்பிடாது அப்படின்னு சொன்னவன. அதற்கு பின்னால் அந்த மஜூசியுடைய மகன் என்ன செய்தாரு? ரமலானிலே நோன்பே வைத்தார், ரமலானிலே நோன்பே வைத்தார். அந்த மஜூசி இறந்துடுறார். இறந்த பின்னால் அவரை அந்த காலத்து வழி, ஒரு பெரிய வழி என்ன செய்யறாங்க? கனவுல பார்க்கிறாங்க, வட்டாடை நிறுத்தி சுவர்க்கத்திலே இருக்கிறார். நீ மஜூசி, உனக்கு எப்படி பட்டாடை உடைத்து சொர்க்கம் கிடைச்சுன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், என் மகனுக்கு நோன்பு காலத்திலே எதையும் சாப்பிடாது என்று கண்ணியப்படுத்த சொன்னேன். என்னுடைய ரூபு போவதற்கு முன்னால் மலக்குகள் எனக்கு களிமா சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய வாயிலை எப்படி களிமா வந்தது? அப்போ அந்த மஜூசி சொன்னார், மலக்குகள் களிமா சொல்லிக் கொடுத்தார்கள், என்னுடைய வாயிலை களிமா வந்தது. களிமா வருவதற்கு முன்னால் சொன்னார்கள், நோன்பை நீ மதித்தாய், உன் மகனை சாப்பிட வேணாம் என்று சொன்னார். உன் மகன் இந்த காலம் வரைக்கும் நோன்பே வைத்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கு நோன்பு கடமை இல்லை, நோன்பே வைத்துக் கொண்டிருக்கிறார். நோன்பை மதித்ததினால் அல்லாஹ் அவனுக்கு களிமாவுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான், சொர்க்கத்தையும் கொடுத்தார் அப்படின்னு அந்த மஜூசி கனவுலே அந்த வழியிடத்திலே சொன்னார். எண்ணிப்பார், இந்த நோன்பு எவ்வளவு முக்கியமானது. இந்த இரவு, இன்ன இரவு, மூணாவது நாள் இரவு மிக முக்கியமான இரவு. 2 நிமிஷம் முடிச்சுக்கிறார். மிக முக்கியமான இரவு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய உயிரை விடுகின்ற பொழுது கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கருடைய ஆட்சி
அலியிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் இறந்து போகின்றேன். ரமலான் 3வது இரவு, நான் இறந்து போகிறேன். நான் இறந்து விட்டால் அபூபக்கருக்கு கூட தெரியக்கூடும். அமீரின் பூமினி அபூபக்கருக்கு கூட தெரியக்கூடாது. அலி அவர்களே, நீங்கள் என்னை குளிப்பாட்ட வேண்டும், என்னை குளிப்பாட்ட வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய ஜனாதாவை குடித்து இரவுக்கு இரவாக கொண்டு அடக்கிவிட வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு பாத்தியா ஓதுறோம், கசீரா ஓதுறோம். அந்த பாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கா? இரவுக்கு இரவாக அடக்கிவிட வேண்டும். 3வது நோன்புடைய காலையிலே தான் நான் இறந்து விட்டேன் என்று அபூபக்கர் உமருக்கு கூட தெரிய வேண்டும், யாருக்குமே தெரியக்கூடாது. இதுதான் உண்மையான முஸ்லிம்களுடைய வாழ்க்கை. எண்ணிப்பாருங்கள் அன்புக்குரிய அருமைகள். அப்ப அந்த மஜ்மூஇ சித்தார் நோன்பை மதித்தே அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தரஜாவை கொடுத்தான். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடைய காலத்துல ஒரு காலின் மீது ஒரு காலை வைத்து என்ன செய்தார்கள்? இரவு தொழுகை தொழுதார்கள். ஜிப்ரீல் வந்து நின்றுகிட்டே இருந்தார். தொழுது முடிச்சாங்க. முகமது முள்ளூர் கதமக்கள், உங்களுடைய காலை பாருங்கள். காலை நீக்கமாக இருக்கும். ஒரு கால் மேல ஒரு காலை வச்சு தொழுதங்களா? ஆகும். யார் தொழுது சொன்னான்? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய தரஜாவை கொடுத்திருக்கிறான். தொகுக்கிறேன். திருக்குரான் ஆயத்து கொண்டு கொடுத்தார். 16ஆம் திருவிழ தாகாமான்கள். தாகாண்டா ரசூலுல்லாஹ் கண்ணை கொடுக்கப்பட்டது. தாகான்னு பேர் ரமலான்ல கொடுக்கப்பட்டுச்சு. தாகாமான்கள் அலைக்கல் குர்ஆன் அலிதஸ்கா. ஜிப்ரீல் சொன்னார், முகமது, இந்த குர்ஆனை யாரும் கஷ்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனை பின்பற்றுவதற்கு நிறைய இருக்காங்க. குர்ஆனை பின்பற்றுவதற்கு நிறைய இருக்காங்க. குர்ஆனை ஓதுவதற்கு நிறைய இருக்காங்க. இல்லாத விக்கிரத்தை இமை எழுச்சா. இந்த குர்ஆன் யாருக்கு சொந்தம் தெரியுமா? படிப்பினை வரக்கூடியவர்கள். குர்ஆனை யார் நம்புகிறார்களோ, குர்ஆனின் மூலமாக எல்லா உலகத்திலும் வெற்றி பெறலாம் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. நீங்க குர்ஆனுக்கு சொந்தக்காரர் போதும். இனிமே ஒரு கால் மேல் ஒரு காலை வச்சு நீங்க கொடுக்க வேண்டாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ் உங்களை வணங்க சொல்லல. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு திருக்குர்ஆன் செய்யக்கூடிய ஆயத்து இருக்கு. அவையினால் அன்புக்குரியவர்கள் மிக புனிதமான மாதம். யார் நோன்பு வைக்காம வந்திருந்தாங்கன்னா அதையெல்லாம் சொல்லி நோன்பு வைக்காம இருக்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்க நோன்பு வைக்காதனால உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். நீங்கள் இருக்க சூழ்நிலையில் மிக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறவங்களோ வைக்கிறதோ பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். நம்மளுடைய மனைவிமார்கள் நன்றாக இருக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாமும் நன்றாக இருந்து அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது தங்கையோடு சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்யுங்க? நோன்பு வைக்க. என்ன செய்யுங்க? இரவு தொழுகையை கொடுங்க. அல்லாஹ் அப்படி செய்தவர்களுடைய தரஜாவை எல்லாம் எங்கேயோ கொண்டு போயிட்டான். அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆக அந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாள் நல்லதாக இருக்கும். அதிலே சந்தேகம் இல்லை. அந்த மக்களில் ஒருவராக அல்லாஹ் உங்களை என்னை வாங்கி அருள் புரிவானாக. வாகன தகுவான அனைத்தும் தெரிந்தாக